பழியஞ்சிப் பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியெஞ்சல் எஞ்ஞான்றும் இல். பதினெட்டு 12/2016 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. துர்முகி வருடம் மார்கழி மாதம் 3ஆம் தேதி. கீழ்த்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி எதிரில் ஸ்ரீ ஹனுமாருக்கு திருமஞ்சன சேவை. இன்று கண்ணூறு கழித்தல். சூரிய வழிபாடு நன்று. ஆரோக்கிய ஸ்நானம் சிறப்பு. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் உத்திராடம் திருவோணம்.
வாழ்வை வளமாக்குகின்ற அருமையான திருமந்திர சிந்தனையிலே 4ஆம் தந்திரம் முடிந்து 5ஆம் தந்திரம் இன்று முதல் தொடங்குகிறது. வாதுள ஆகமத்தினுடைய தமிழாக்கம். 28 ஆகமங்கள், அதில் 9 ஆகமங்களை மட்டும் தமிழிலே ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 ஆண்டுகள் தவத்தினால் உயிர் வாழ்ந்து மௌனம் களைத்து மனிதர்கள் மேம்பட வேண்டும் என்பதற்காக திருமூலர் நமக்கு வழங்கியிருக்கின்றார். அந்த அருமையான திருமந்திர பாடல்களை தொடர்ந்து சிந்தித்து கொண்டே வருகின்றோம். 5ஆம் தந்திரம் இன்று முதல் தொடங்குகின்றது. இதில் 5வது தலைப்பு சரியை என்ற ஒரு தலைப்பு. 8 பாடல்கள் உள்ளன இந்த சரியிலே. சரியை என்றால் என்ன? சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4ஐயும் சொல்வார். இறைவனுக்கு தொண்டு செய்வது, பூஜை செய்வது போன்ற அனைத்தையும் திருமூலர் மிக அழகாக விளக்கியிருக்கின்றார். 1445வது திருமந்திர பாடல். நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேடித் திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின், பாடி பணிமின், பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே. 1445 அருமையான திருமந்திர பாடல். இறைவனை தேடித் திரிந்து பாட வேண்டும் என்று சொன்னார். இருக்கிற இடத்துல இறைவனை தியானம் செய்யலாம், ஆனால் அந்த மன ஒருமைப்பாடு எல்லாருக்கும் வராது. நாம் உட்கார்ந்து இருந்தால் பல பேர் தியானம் செய்கிறார்களா தூங்குகிறார்களான்னு தெரியாது. ஏன்னா உட்கார்ந்த இடத்துல எந்த செயலும் இல்லை என்றால் தூக்கம் நம்மை அரவணைத்து கொண்டு விடும். ஆனால் ஞானிகள் தான் அந்த தூக்கத்திலேயே தியானம் செய்கின்ற ஆற்றல் பெற்றவர்கள். ஆனால் நமக்கெல்லாம் மனதை அடக்குவதற்கு கடினம் என்பதனாலே கோயிலை நடந்து சென்று வழிபட வேண்டும். சற்றேறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த மனிதருக்கும் நீரிழிவு என்ற நோய் கிடையாது. இந்த டயாபெட்டிஸ் என்ற ஒரு நோய் ஆசியாவிலேயே இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கிறது. அதுவும் அண்மை காலத்தில் தான் இருக்கிறது. முன்பெல்லாம் நீரிழிவு நோய் இந்தியர்களுக்கு வருவதில்லை. காரணம், வாகனங்கள் எப்பொழுது வந்து இறங்கினவோ அப்பொழுதே மனிதன் நடப்பதை நிறுத்தி கொண்டு விட்டான். வீட்டிற்குள்ளேயே வாகனத்தில் செல்கிறான், வண்டியில் செல்கிறான். அவன் நடப்பதை மறந்து வாகனத்தில் பறக்கிறான். எனவே நடை குறைந்தவுடனே உழைப்பு குறைந்து விட்டது. உழைப்பு குறைந்ததால் என்ன ஆகிவிட்டது? நீரிழிவு நோய் வந்து விட்டது. மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் நடக்க வேண்டும். விளையாட்டு மைதானத்திலே காலையிலே தன்னுடைய வாகனத்தை எடுத்து கொண்டு போய் நிறுத்திவிட்டு அங்கு நடந்து விட்டு மீண்டும் வாகனத்திலே வருகிறார்கள். இதைத்தான் சொன்னார்கள், ஆலயங்களுக்கு நடந்து சென்றால் புண்ணியத்திற்கு புண்ணியமும் வரும், உங்கள் உடலுக்கு நலமும் கிடைக்கும். திருப்பதிக்கு நடந்து சென்றார்கள், காசியிலிருந்து ராமேஸ்வரம் நடந்து சென்றார்கள். நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேடித் திரிந்து. ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை, திருமந்திர சிந்தனை. இப்பொழுது கூட திருப்பதிக்கு கீழேந்து மேலே நடந்து செல்கிறார்கள் ஆரோக்கியமானவர்கள். அப்படி நடக்கின்ற பொழுது என்னென்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா? நம்முடைய உடல் வியர்க்கும். அந்த உடல் வியர்த்தால் நம்முடைய உடம்பில் உள்ள அழுக்குகள் வெளியேறும். நடக்கின்ற பொழுது இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே வருகிறோம். எனவே மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, திருவண்ணாமலையிலே நடக்கின்றோம். திருவண்ணாமலையிலே நடந்து போகின்ற பொழுது அங்கு உள்ள மூலிகை காற்று நம்மேல் படுகிறது. கொல்லிமலையிலே நடக்கின்றோம், சதுரகிரி மலையிலே நடக்கின்றோம். இங்கெல்லாம் நடக்கின்ற பொழுது மூலிகை செடிகள் அங்கே இருக்கின்றன. அருவி பொழிகிறது, அந்த அருவி நீரிலே குளிக்கின்றோம், மூலிகை காற்றை சுவாசிக்கின்றோம். அந்த இயற்கை நம்மை வாழ வைக்கிறது, நோயை போக்குகிறது. இந்த வசதி நமக்கு இங்கு கிடையாது. மரங்களே இல்லை. இருந்த மரங்களையும் இப்பொழுது வந்த வருதா கொண்டு போய்விட்டது. வருதா வருதா என்று அனைவரும் அதை பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் மரங்களையெல்லாம் சாய்த்து விட்டது. எனவே மரங்கள் தானே மனிதனுக்கு தேவை, மழைக்கு மட்டுமல்ல, மனிதன் சுவாசிப்பதற்கும் தேவை. எனவே ஆலயங்களுக்கு நடந்து செல்லுகின்ற பொழுது அந்த இயற்கையான மரங்களிலிருந்து வரக்கூடிய நல்ல காற்று, மூலிகை காற்று படும். இதை திருமூலர் மிக அழகாக சொல்லி நடந்து செல் என்று சொன்னார். நகரம் நடந்து செல், நகர்ந்து செல். நகரம் என்ற ஒரு சொல்லுக்கே நகர்ந்து சென்றவர்கள் இருக்கின்ற இடம் என்று பெயர். அதனால தான் காசிலேருந்து ராமேஸ்வரம்லாம் நடந்து போயிருக்கிறார்கள் அந்த காலத்தில். ஆனால் இப்பொழுது எல்லா இடங்களுக்கும் திருத்தணி சின்ன மலை, ஒரு 365 படிகள் தான். இதுக்கு நடக்கக்கூடாதா? டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி படிவிழா வைத்திருக்கிறார்கள்.
அதுவும் இந்த முறை 1917 ஜனவரி 1ஆம் தேதி வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுக்கு 100 ஆண்டு திருத்தணி திருப்படி திருவிழாவினுடைய 100 ஆண்டு வருகிறது. நடந்து செல்ல வேண்டும். திருத்தணிக்கே வாகனத்தில் மேலே போய் இறங்குகிறார்கள். அப்படி இறங்குகின்ற பொழுது உடல் உழைப்பு குறைகிறது. இறைவனை பற்றிய சிந்திக்கின்ற நேரம் குறைகிறது. அதான் ரொம்ப முக்கியம். நடந்து போகின்ற பொழுது நடப்பது மட்டுமல்ல, இறைவனை நினைப்பதும் நடக்கிறது. நாமும் நடக்கிறோம், இறைவனை நினைப்பதும் நடக்கிறது. எனவே புனிதம் சேருகின்றது, உடலுக்கு ஆரோக்கியமும் சேருகின்றது. அதை சொல்லுகின்ற அருமையான திருமந்திர பாடல், நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் சிவபெருமான் என்று தேடி தேடி செல்ல வேண்டும். செல்லுகின்ற பொழுது இறைவனுடைய திருநாமத்தை பாட வேண்டும், பாடி பணிய வேண்டும். அப்படி பணிந்தால் இறைவன் எங்கு இருக்கிறான் தெரியுமா? எங்கு இறைவனை வைத்து கொள்ள வேண்டிய இடம்? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் என்று திருவள்ளுவர் சொன்னாரே, இதயம்தான் இறைவன் இருக்கக்கூடிய கருவறை. கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே. இப்போ ஒரு கடையில் வியாபாரம் ஆச்சுன்னா எது ரொம்ப வேண்டும்? கல்லாப்பட்டி. அதுபோல் ஒரு மனிதனுக்கு புனிதம் வந்தால் இதயம் நிரம்ப வேண்டும். அப்படிப்பட்ட இதயத்தை நாம் நிரப்பிக் கொள்வோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வாரனுடைய நிறைவான திருமொழியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த திருமொழியில் 3 பாசுரங்களை நாம் அனுபவிக்கலாம் என்று ஒரு சங்கல்பத்தினை எடுத்திருக்கின்றோம். அந்த விஷயத்திலே அந்த திருமொழியில் இருக்கக்கூடிய வேறு ஒரு பாசுரத்தை இன்று நாம் எல்லோரும் செவிமடுக்க இருக்கின்றோம். இந்த பாசுரத்தில் பாண்டியர்களுடைய சிறப்பை ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார். ஏனென்றால் பாண்டியனுடைய சந்தேகத்தை தீர்த்து வைத்து அந்த பரிசு எனப்படுவதான பொற்கிழியை பெற்றுக்கொண்டு யானையின் மீது ஊர்வலமாக வருகின்ற பொழுது எம்பெருமான் காட்சி கொடுத்தார். அப்பொழுது பல்லாண்டு பாடினார், பெரியாழ்வார் என்கின்ற பெயரை பெற்றார். அந்த காரணத்தினால் அந்த சிறப்பை எடுத்துச் சொல்லும் விதமாக அந்த பாண்டியர்களுடைய சிறப்பை இந்த பாசுரத்தில் காண்பிக்கின்றார். பாண்டியன் என்ன செய்தான்? பல அந்த விரோதிகளை எல்லாம் அழித்து கொண்டு இருக்கின்ற இடர்பாடுகளை எல்லாம் களைந்து விட்டு ஒரு பெரிய மலை மீது தன்னுடைய இலச்சினையான மீன் கொடியை பறக்க விட்டான். இது வரலாறு சொல்லுகின்ற செய்தி. இந்த வரலாற்றை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் பதிவு செய்கின்றார். ஆன்மீகமும் தமிழும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருக்கின்றது என்பதற்கு இந்த பாசுரம் ஒரு சான்று. பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொழுந்த சேவடியை என் சென்னியிற் மேற்பொறித்தாய் மறுபொசித்தாய் மல்லடர்த்தாய் என்றென்றுன் வாசகமே திருப்பொலிந்த நாவினேனை உனக்குறித்தாக்கினையே என்று ஆழ்வார் காண்பிக்கின்றார். இந்த ஆத்மாவை உன்னுடையதாக ஆக்கிக் கொண்டாய், இந்த ஆத்மாவிற்கு பரமாத்மாவிடம் அடிமைப்பட்டது என்கின்ற ஞானத்தை ஏற்படுத்தி கொடுத்தாய். உன்னுடைய இலச்சினைகளான சங்கையும் சக்கரத்தையும் இந்த உடல் ஏற்றுக்கொண்டது. இனிமேல் இந்த ஆத்மாவிற்கு எந்தவிதமான துன்பமும் இல்லை என்று ஆழ்வார் காண்பிக்கின்றார். அப்படி உன்னுடைய இலச்சனைகளை எல்லாம் இந்த உடல் ஏற்றுக்கொண்டது, இந்த ஆத்மா ஏற்றுக்கொண்டது என்பதற்கு ஒரு சான்றை கூற வேண்டும், ஒரு உவமையை எடுத்தாள வேண்டும். அந்த உவமை என்ன என்று ஆழ்வார் தேடி பார்க்கின்றார். பாண்டியனை பார்த்தார். பாண்டியனுடைய சிறப்பை இங்கு கூறுகின்றார். என்ன சிறப்பு? இந்த பெரியதான மலையின் மீது இந்த மீன் என்கின்ற இலச்சனையை பொறித்துவிட்டு வந்தான் இல்லையா? அப்படி செல்லுகின்ற பொழுது வழிநெடுக இருந்த துன்பங்களையும் அந்த களைகளையும் எடுத்து வீசினான் இல்லையா? அப்படி இந்த எம்பெருமான் ஆழ்வாரனுடைய இருதய கமலத்தில் எழுந்தருளுவதற்காக அவருடைய பலவிதமான இடர்பாடுகளை எல்லாம் நீக்கி கொண்டு
தான் சர்வேஸ்வரன், தான் தலைவன் என்கின்ற நிலைப்பாட்டினை அப்படியே ஒரு கல்வெட்டில் பொறித்தது போல பொறித்து காண்பித்தான் என்கின்ற உயர்ந்த விஷயத்தை, அழகான உவமையை, தமிழோடு கூடிய செய்தியை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் பதிவு செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்னென்ன காரியங்கள் செய்தான்? கிருஷ்ண அவதாரத்தில் மறுபொசித்தான். கம்சன் ஏவிய குவலயாபீடம் என்கின்ற யானையினுடைய தந்தங்களை எல்லாம் முறித்து தள்ளினான். அதன் பிற்பாடு மல்லர்களை ஏவினார்கள். அந்த மல்லர்களை எல்லாம் அழித்து காட்டினான். அப்படி இந்த யானையினுடைய தந்தத்தை உடித்தும் மல்லர்களை எல்லாம் அழித்தும் செய்யக்கூடிய அப்பேற்பட்ட திருவிளையாடல்களை எல்லாம் என்னுடைய நாவினாலே பாடி பாடி இந்த நாவிலேயே ஒரு இலச்சினை, ஒரு தழும்பு ஏற்பட்டு விட்டது. அப்படி ஏதோ சாதாரணமாக இருந்த இந்த ஜீவாத்மாவை திருத்தி பணி கொண்டு உன்னுடையதாக ஆக்கி கொண்டாயே, உனக்கு உரித்தாக்கினையே என்று ஆழ்வார் கொண்டாடி கொண்டாடி மகிழ்கின்றார். இந்த நிறைவான திருமொழி முழுக்க முழுக்க எம்பெருமான் ஆழ்வாருக்கு என்னெல்லாம் உபகாரங்கள் செய்தார், என்னெல்லாம் உபயத்தை காண்பித்தார் என்பதனை விளக்கி காட்டுகின்றார். எனவே நாமும் அந்த எம்பெருமானை அடைவதற்கு எம்பெருமானே வழி என்பதனை உணர்ந்து கொண்டு அந்த வழியையே நாம் வேறு எந்த சிந்தனையும் சலனமும் இல்லாமல் பற்றி கொண்டு செல்ல வேண்டும். அப்படி செல்லுகின்ற பொழுது வேறு விஷயங்களில், மற்ற உலகாயுத நிலைப்பாடுகளில் நம்முடைய சிந்தனை சென்றுவிடக்கூடாது என்பதற்கு ஆழ்வார் இந்த பாசுரத்தில் கல்வெட்டு போல தெரிவிக்கின்றார்.